என்ன நியூஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு? ஆமா, இப்ப பிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, உனக்கு தெரியாதா? தெரியாதே. பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா 1971ல 71ல இருந்தே மதுவிலக்கு விலக்கி வைக்கப்பட்டது. ஆனா அன்னையில இருந்தே இன்னைக்கு வந்து 2 தலைமுறையாக மக்கள் வந்து மது அருந்திட்டு இருக்காங்க. தகவல் என்னன்னா, அவங்களோட பிறக்கிற குழந்தையே வந்து இதுக்கு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிறக்கிற குழந்தையின் டிஎன்ஏலே வந்து இந்த மதுவோட எஃபெக்ட் வந்து கலந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஎன்ஏல கலந்துறதுனால என்ன விளைவு அப்படின்னா, அவங்களோட டிஎன்ஏல கலக்கறனால அந்த பிறக்கிற குழந்தையில இருந்து மதுவுக்கு அடிமையாக தொடங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே மதுவை முழுமையாக ஒழிக்க முடியும். ஏனென்றால் ஒரு தாயே ஒரு முதல் ஆசிரியை, ஒரு குடும்பமே முதல் பல்கலைக்கழகம் என்பதற்கிணங்க நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே இந்த சமூகத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இதனை மையக்கருத்தாக கொண்டுதான் ஜமாத்தே இஸ்லாமியின் ஆகஸ்ட் 15லிருந்து 31 வரை மது மற்றும் போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வராங்க. ஆகவே இளைஞர்களே, உன் எதிர்காலத்தை போதையில் கையில் ஒப்படைக்காதே. இன்றைய போதை நாளைய கனவை சிதைத்துவிடும்.